நிறைய பேர் ஃபேமிலியில இருக்கிற ஒரு சின்ன விஷயத்தை பத்தி பார்க்கலாம். அதாவது தூக்கத்துல வர மூச்சு திணறல் ப்ராப்ளம், ஸ்லீப் டிசார்டர் பிரீதிங் அப்படின்னு சொல்றது. இதுல நிறைய என்டிட்டிஸ் இருக்கு. பட் ரொம்ப மோஸ்ட் காமனா வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்லீப் ஆப்னியா சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தூக்கத்துல நம்ம மூச்சு விடும் போது அந்த சுவாசம் வந்து சில நிமிஷங்கள் நின்று, சில செகண்ட்ஸ் நின்று திருப்பி வர்றது தான் இந்த ஸ்லீப் ஆப்னியா சிண்ட்ரோம். ஆப்னியானா மூச்சு விடுறது ஸ்டாப் ஆகுறது அப்படின்னு அர்த்தம். சோ இது யாருக்கு வரும் அப்படின்னா, ரொம்ப வெயிட் ஜாஸ்தியா இருக்கிறவங்க, ஒபிசிட்டி. ஸோ ஒபிசிட்டி அதிகமா இருக்கிறவங்க, நெக் வந்து ஷார்ட்டா இருக்கிறது, ஷார்ட் நெக் அப்படி உள்ளவங்க, அதாவது காலர் சைஸ் அதிகமா இருக்கிறவங்க, ஷார்ட் நெக் உள்ளவங்க, இவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சான்ஸ் அதிகம். இதோட அறிகுறிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கொரட்டை தான் நிறைய பேர் விடுவாங்களே, இதெல்லாம் ஒரு வியாதியோட சிம்டமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது கண்டிப்பா ஒரு வியாதியோட சிம்டம் தான். சோ கொரட்டை விடுறது நைட்ல ஜாஸ்தியா இருக்கிறவங்களுக்கு, ஸ்னோரிங் அதிகமா இருக்கிறவங்களுக்கு இந்த வியாதி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா டே டைம் ஸ்லீப்பினஸ், எக்ஸசிவ் டே டைம் ஸ்லீப்பினஸ். அதாவது பகல்ல வந்து நம்ம எந்த இடத்துல எல்லாம் தூங்க கூடாதோ அந்த இடத்துல தூங்குற தன்மை ஜாஸ்தியா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம வந்து ஒரு டூ வீலர் ஓட்டுறோம், பின்னாடி உட்கார்ந்து இருந்தாலும் சரி, டூ வீலர் ஓட்டினாலும் சரி, கார்ல ஓட்டுறது பேக் சீட்ல இருந்தாலும் சரி, கொஞ்ச நேரத்துக்கு நம்ம அப்படியே பேச்செல்லாம் இல்லாம அப்படியே நார்மலா இருக்கும், அப்படியே கண் அசறதுல இதுல வந்து எக்ஸசிவ் டே டைம் ஸ்லீப்பினஸோட அறிகுறிகள். சப்போஸ் ஒரு தியேட்டர்ல இருக்கிறோம், இல்ல ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்கோம், இல்ல ஒரு இடத்துல உட்கார்ந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், டிவி பாக்குறோம் அப்படின்னா, டிவி பார்த்துட்டு இருக்கும் போதே சில பேர் அப்படியே கண்ணை செஞ்சிருவாங்க. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சிம்டம். இது தவிர வேற என்ன இருக்கும்னா டயர்ட்னஸ், பாடி பெயின், எப்பவுமே சோர்வாவே இருக்கிறது, தூங்கி எந்திரிச்ச அப்புறம் கூட அந்த தூக்கத்தோட ஃப்ரெஷ்னஸ் இருக்காது. ஒரு நல்ல டீப் ஸ்லீப் போயிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷா எந்திரிப்போம்ல, அந்த தன்மை இருக்காது, ஒரு அன்ரெஃப்ரெஷிங் ஸ்லீப்பா இருக்கும். இதெல்லாம் மேஜர் சிம்டம்ஸ் ஆஃப் ஸ்லீப் ஆப்னியா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்னோரிங், excessive daytime sleepiness and unrefreshing sleep and tiredness. சோ இது வந்து ஸ்லீப் ஆப்னியா மட்டும்தானா அப்படின்னு கேட்டா கிடையாது. இது வந்து நம்ம மெட்டபாலிக் சிண்ட்ரோத்தோட ரிலேட்டட். சோ இது இருக்கிறவங்களுக்கு சுகர் இருக்கலாம், பிபி இருக்கலாம், தைராய்டு இருக்கலாம், ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம், ஸ்ட்ரோக் வரலாம். சோ எல்லாமே ரிலேட்டட் தான் நம்ம ஸ்லீப் ஆப்னியா சிண்ட்ரோம்ன்றது. சிண்ட்ரோம்னா நிறைய சிம்டம்ஸ் சேர்ந்தது சிண்ட்ரோம்.